நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, நான் தான் பேசுறேன். போன் அடிக்கிறப்பே தெரியுதே. எப்படி? உங்களுக்கு தனியா ஒரு ரிங்டோனே வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. என்னது? அவதாரத்துல வருமே, தென்றல் வந்து தீண்டும் போது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக்குங்க அது. அதான் வச்சேன். சரி, என் நம்பரை எந்த பேர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? அது அது வந்து உண்மையா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. என் நம்பரை என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க? அது சவுந்தரராஜன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்னங்க இது, வீட்டுக்கு இப்படி பயப்படுறீங்க? பயப்படுறதுல இல்லைங்க, ஒரு மரியாதைக்கு அண்ணனா வேற போயிட்டுமா. கீழே இருக்க தங்கச்சிய நாளைக்கு தப்பு பண்றப்ப தட்டி கேட்கவே முடியாம போயிரும்ல. அவங்கெல்லாம் இதை விட உஷாரா இருப்பாங்க. நீங்க சௌந்தர்யாவை சவுந்தரராஜன் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்க சவுந்தரராஜனை சௌந்தர்யான்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. சேச்சா, அவங்கெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. போதுங்க, தங்கச்சிகளுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ஏங்க இப்ப எதுக்குங்க தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிக்கிட்டு? விடுங்க. நீங்க ஏங்க இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கீங்க? ஒரு வார்த்தை உங்க தங்கச்சிகளை பத்தி பேசவே விட மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? மீனாட்சியும் சரவணனும் இன்னைக்கு கிளம்புறாங்க. ஏங்க ஏகப்பட்ட கலாட்டாவா? கலாட்டாவா? உங்க மாமனுங்க அடிக்கிற கூத்த தாங்கவே முடியல. என்னாச்சு? என்ன ஆச்சா? ஆடி முடிஞ்சு நேத்து தான் சரவணனுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருந்தோம். கரெக்டா கரடி மாதிரி வந்து பிரிச்சுட்டாங்க. சரவண கொலை வெறியில இருக்கான். விடுங்க, மாப்பிள்ளைக்கு எல்லா நல்ல விஷயமும் நம்ம ஊர்ல தான் நடக்கணும்னு இருக்கு. அங்கேயாவது நடந்தா சரிதான். அப்புறம் மீனாட்சி மாப்பிள்ளை எப்ப கிளம்புறாங்க? மீனாட்சி மாப்பிள்ளையுமா? அப்ப மத்தவங்க? உங்க அப்பா அம்மா வேற வராங்களா? ஏன் அவ்வளவுதானா? எங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா? நீங்க? ஆமா, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு வருவாங்களா? நானும் வரேன். நீங்க எப்படி? அப்பாக்கும் அம்மாக்கும் கூட்டிட்டு வர இஷ்டம் இல்லதான். சரவண ஒத்த கால நின்னுட்டான். நம்ம எல்லாம் போறப்போ அவளை மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு அடம் பிடிச்சான். இவங்களால விஷயம் இதுதான் வாய் திறந்து சொல்ல முடியல. வயத்துல நெருப்ப கட்டிட்டு என்ன கூட்டிட்டு வராங்க. இல்லங்க, நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமே. என்னது? இல்ல, இந்த ட்ரிப்பை நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஓ ஆமாங்க, எல்லாருக்குமே கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கும். நான் உங்களை பார்க்கலான்னு சந்தோஷமா கிளம்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு தர்ம சங்கடமா இருக்குமா? ஏங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க, உங்களுக்கே தெரியலையா? தெரியலங்க, என் மரமண்டைக்கு ஒன்னும் தெரியல. உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு, வேற எதுவுமே எனக்கு தோணல. உங்களுக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா நான் வராமலே இருந்திருப்பேன். என்ன நீங்க என்ன சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறீங்க. இப்ப என்ன, நான் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அவ்வளவுதானே? சரி, நான் வரல. நான் கட் பண்ணா அவ்வளவுதான் இல்ல? நீங்க திருப்பி கூப்பிட மாட்டீங்க அப்படிதானே? ஏங்க, நான் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து நடந்துட்டு இருக்கேன். நீங்க அதை உங்க மேல அக்கறையில நினைச்சா நினைச்சிட்டு போங்க. சாரி. சாரிப்பா. எங்க சாரின்னு சொல்றேன்ல. திரும்பவும் சொல்றேன், எல்லாத்தையுமே சந்தேகமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். மாத்திக்கிறேன். இப்ப நிஜமாவே கேக்குறேன், நான் வரவா வேண்டாமா? வாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், வாங்க. வரேன். நீங்களும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்பி வரதுக்கு ஒரே காரணம் உங்களை பாக்குறதுக்காக தான். காலையில அங்க இருப்பேன், காத்துட்டு இருப்பேன். பாய். பாய்.
அரை கப் காபி தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சாப்பிடுங்களேன். ஏய், என் மகளோட சேர்ந்து நான் சாப்பிட போறேன். அவ கையால சாப்பாடு போட்டு நான் சாப்பிட போறேன். என்னடா, எங்க இருக்காங்களா? சேரன் மாவதேவி தாண்டி 10 நிமிஷம் ஆகுது, இப்போ வந்துடுவாங்க. இன்னொரு வாட்டி ஃபோன் போட்டு கேளுடா. இப்போ போன தடவை போட்டப்ப டிரைவர் வண்டி ஓட்டுறதா இல்லை உங்கள்கிட்ட பேசுறதான்னு கேட்டு சிரிச்சேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அப்பாவும் பிள்ளையும் போனை போட்டு வண்டி எங்க இருக்குன்னு கேட்டா அவனுக்கு கோவம் வராதா? அவங்க வந்துட்டாங்க. நீ உள்ள போய் ஆரத்தி எடுத்துட்டு வா போ. சரிங்க. அப்பா ஆமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மாடி எந்திரிமா. என்னம்மா இது புது பழக்கம்? வாங்க. வாங்க வணக்கம் மாமா. பிரயாணம் எல்லாம் எப்படி நல்லா இருந்துச்சு? இருந்துச்சு மாமா, நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. சம்பந்தி, குமுறதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போ குமுறதெல்லாம் அப்புறம்? கிடையாது. கப்புன்னு கட்டி பிடிக்கிறது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? சம்பந்திமா, வாங்கம்மா. வாங்கம்மா. வந்த மன்னிக்கணுமா, இப்படி அவசர அவசரமா உங்களை வர வைக்கணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. மீனாட்சி மாமனுங்க தான். அதான் பண்றது எல்லாம் பண்ணியாச்சே, அப்புறம் என்ன அவரு பண்ணாரு இவரு பண்ணாருன்னு. காலையிலேயே வெக்க தாங்க முடியலையே. சௌந்தர்யா வரலையா? வந்திருக்கிறாளே. எங்க? அம்மாடி, ஆரத்தி எடுமா. கற்பூரத்தை கொளுத்து. மாப்பிள்ள, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. எடுமா. மனசு திருப்தியா இருக்கு. எனக்கும் அப்படிதான் சம்பந்தி. ஆ. அப்புறம் உள்ள வாமா. வாங்க மாப்பிள்ள. நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, தமிழ் எடுத்து வைப்பான், நீங்க உள்ள போங்க. இல்ல மாமா, இருக்கட்டும், நான் போய் கொண்டு வரேன். பரவாயில்ல மாப்பிள்ள, நான் எடுத்து வச்சுறேன், நீங்க உள்ள போங்க. வாடா. சம்பந்தி வாங்க. சம்பந்திமா வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கீங்க. நான் எப்ப சிவப்பா இருந்தேன் கருக்கிறதுக்கு? அந்த பேக் கொடுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆ, பரவாயில்ல கொடுங்க. அட விடுங்க. விடுங்க. வேணா விடுங்க, நான் கொண்டு வரேன். பரவாயில்ல கொடுங்க. விடுங்க. சௌந்தர்யா, இங்க என்னடி பண்ற? இல்லம்மா, பேக் எடுக்கலான்னு. அதான் அவர் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாருல்ல, வாவுல வாடி. காஃபி கொண்டு வர உனக்கு இவ்வளவு நேரமா? என்ன சிரிப்பு? காலை கடன் கழிக்க வேண்டிய நேரத்துல உனக்கு இந்த கருப்பு கண்ணாடி தேவையா? ஏய், என்ன என்னடா ரொம்ப ஓவரா இருக்கு? மாப்பிளமா, வீட்டோட மருமகன், வரவேற்பே சரியில்லையே. ஓ, மாப்பிள பந்தா காட்டுறீங்களாக்கும்? நான் மாப்பிள பந்தா காட்டல, நீங்க மாப்பிள மரியாதை செய்யணும். சரவணா, ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அர்ப்பனுக்கு பவுசு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிப்பானா. பவுசு வந்தா இல்லடி,
மழை வந்தா ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் கொடை பிடிச்சுதான் ஆகணும். பேசுறதுல உன்னை அடிச்சுக்க முடியுமா ராஜா? அதெல்லாம் இருக்கட்டும், என் பிரஷ் எங்க? பிரஷ்ஷா? நீ எடுத்து வைக்கலையா? மாமனார் வீட்டுக்கு வர மருமக பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு வருவானா? ஓ அப்படி. ஆமா, கோல்கேட் பிரஷும் க்ளோஸ் அப் பேஸ்டும் போய் வாங்கிட்டு வா. ஊர்ல கிடைக்கும்ல? கிடைக்கும். இப்ப யார் அனுப்புறது? அதான் அந்த ராஜ்கிரண் அனுப்பு. யாரு? அண்ணன் அனுப்ப சொல்றியா? ஏன் போக மாட்டானா அவன்? சொல்றேன். அப்படியே ஒரு சோப் வாங்கிட்டு சொல்ல அவனை. என்ன சோப்புன்னு தெரிஞ்சுக்கலாமா? நட்சத்திரங்களின் அழகு சோப். யூ மீன் லக்ஸ்? யா. மீனாட்சி, இந்த தலை துடைக்கிறதுக்கு ஒரு டர்க்கி டவலும். டர்க்கி டவல்லாம் தெரியுமா? உங்க ஊர்ல தேங்காய் பூ டவுல்னு சொல்வீங்க. ஓ அப்போ நீ எதுவுமே எடுத்துட்டு வரல. உனக்கு எதுக்குடா பேகு? அந்த பேக் வெயிட்டா இல்லாதப்பவே நான் சந்தேகப்பட்டேன். எல்லாத்தையும் எங்க அப்பா கிட்ட இருந்து தான் ஆட்டைய போடுவேன்னு. ஏய், இந்த சரவணனுக்கு செய்யறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, உங்க அப்பா எங்க காணோம்? அதான் வாசல்ல பார்த்தாரே. பார்த்தா போதுமா? மருமகனை தனியா வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது இல்லையா? ஹலோ, கூப்பிடுங்க அப்பாவை. மரியாதைனா என்னன்னு அவரு புரிய வைக்கிறேன். எங்க அப்பா எதுக்கு உன்ன வந்து பார்க்கணும்? போய் வர சொல்ல அவரை. ஏய் விளையாடாத. ஒழுங்கா கண்ணாடியை கட்டிட்டு குளிக்க போ. உங்க அப்பா வர சொல்லு. அவர்கிட்ட நான் பேசிட்டு அப்புறம் நான் குளிக்க போறேன். சீரியஸா மீனாட்சி, அவர் வராம நான் இங்க இருந்து எழுந்து போக மாட்டேன். மீனாட்சி, மீனே வலைய தேடி வருது. ஏய் சரவணா வேணாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாரு. மரியாதை கொடுக்கறது வாங்கறதுனா என்னன்னு உனக்கு தெரியும். சரவணா வேணாம். மீனாட்சி, மீனாட்சி. மாப்பிள்ளை எங்கம்மா? இல்லப்பா, அது வந்து மாமா வாங்க மாமா. என்ன மாப்பிள்ளை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாமா. உட்காருங்க மாமா. பரவாயில்ல மாப்பிள்ளை, பரவாயில்ல. நீங்க உட்காருங்க. இருக்கு. அட உட்காருங்க மாப்பிள்ளை, உட்காருங்க. பெரியவங்க முன்னாடி. உங்க உடம்புல எப்படி பரவாயில்லைங்களா? அதான் தினம் 3 தரம் ஃபோன் பண்றீங்களே. 3 தடவையா? அப்போலோல நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் மாமா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாம். நீங்க சொன்னா சரி மாப்பிள்ளை. வேற என்ன மாப்பிள்ளை, நீங்க வரீங்கன்னு வெள்ளை அடிச்சேன், ஏசி போட்டேன். வசதி எல்லாம். மாமா, என்ன ஏன் வேற யாரும் நினைச்சு பேசுறீங்க? நீ மாப்பிள்ள இல்ல, என் புள்ளன்னு எத்தனை தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு அப்பா ஒரு புள்ளைக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பாங்களா? அது இல்ல மாப்பிள்ளை, வந்து மாமா, உங்க வீட்டுல பழையதை சாப்பிட்டு மொட்டை மாடல தூங்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ளை. மாமா, ஒரு நிமிஷம். எங்க போறாரு? மாமா, வீட்டில் எல்லாருக்கும் என்னென்னமோ பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க. இது உங்க மருமக புள்ளையோட ஒரு ஐயோ. சின்ன அன்பு பரிசு. மாப்பிள்ளை, மறுவீடு வந்த மாப்பிள்ளைக்கு நாங்கள்ல மோதிரம் போடணும். விடுங்க மாமா, மருமக மோதிரம் போட்டான்னு சரித்திரம் பேசிட்டோம். எல்லாத்துலயும் வேடிக்கை தான் மாப்பிள்ளை. நீங்க கை நீட்டுங்க. அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ளை. மாமா, உங்க மருமக புள்ள ஆசையா போடுற முதல் மோதிரம் வேணான்னு சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை, ஒரு நிமிஷம் இதை பார்வதி கிட்ட காட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, மாப்பிள்ளை மோதிரம் எப்படி இருக்கு? பார்வதி, பார்வதி. எப்படி போடா, அதானே?
சில சமயம் நீ அசத்திருவிட. சில சமயம் தானா? ஆமா சரவணா, என்ன ஐ லவ் யூ. மீனாட்சி, ம்? உங்க மாமா சொன்ன தேக்கு கட்டில் இதுதானே? ம்ஹும். அது பண்ண வீட்ல இருக்கு. ஏய், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா? இல்லைண்ணா, இங்க ஒரு செட்டு ட்ரெஸ் விட்டுட்டு போயிருந்தேன். அதான் எங்க இருக்கு என்னன்னு. பாருமா. திருப்பி கூப்பிட்றேன். திருப்பி கூப்பிட்றேன். திருப்பி கூப்பிட்றேன். என்னம்மா இல்லையா? பாக்குறேண்ணே. சரி சரி. அப்புறம் என்னம்மா? சொல்லுண்ணே, எப்படி இருக்க? ம் ஏண்ணே அப்புறம் மெட்ராஸ்க்கே வரல? இல்லைம்மா, பெருசாக வர அளவுக்கு ஒன்றும் வேலை இல்லை, அதான். எல்லாம் உனக்கு தெரியும், ஏன் எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற? எனக்கு எது வேணும்னாலும் நான் உன்கிட்ட தான் கேட்டிருக்கேன். உனக்கு ஏதாவது சொல்லணும்னா அதை நீ என்கிட்ட தான் சொல்லியிருக்க. இதை மட்டும் ஏன மறைக்கிற? கிடைக்கலண்டா விடுமா, வேற வாங்கினா போச்சு. வாங்குறதுக்கு இல்லைண்ணே, இந்த புடவை அம்மா வாங்கி கொடுத்தது, அதான். இங்கதாம்மா இருக்கும், நீ எஸ் எடுக்கிறாந்து எடுத்துக்க. என்ன சுதாவை கூப்பிட்டு தேடி பார்க்க சொல்கிறேன். சரிண்ணே. மீனாட்சி. அண்ணே, வேற எதுவும் இல்லையே? என்ன? இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீ எதுவும் சொல்லணுமாண்ணே? ஒன்றும் இல்லைம்மா. சரிண்ணே. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? என்ன பிரச்சனை? இல்லை, நீ மாமியார் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. என்னண்ணே திடீர்னு கேக்குற? இல்லைம்மா, சும்மா தான். நீ நல்லா இருக்கியாண்ணே? ஆமாம்மா. ஏன்? இல்லண்ணே, வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் முகமே சரியில்லை. ரொம்ப தயங்கி தயங்கி பேசுற, ஏதோ யோசனையிலேயே இருக்க. அதான். பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அங்க நடந்த பிரச்சனையெல்லாம் அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா? சௌந்தர்யா நிச்சயம் சொல்லியிருக்கணும். ஆனாலும் அண்ணன் ஏன் எதையுமே என்கிட்ட பேசாம அமைதியா இருக்கு? நிச்சயமா மாமா மீனாட்சிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏன் மீனாட்சி எதுவுமே கேட்க மாட்டேங்குது? நான் வரேன். சரிம்மா.